மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓம பொடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசையும் போது அது வந்து கரெக்டாயிரும். இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓமப்பொடிக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பூந்திக்கும் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காரா பூந்திக்கு பார்த்த மாதிரி தான், அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஓமப்பொடிக்கும் காரா பூந்திக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடியை பிழிஞ்சிடலாம். முறுக்கு பிழியறதுல நமக்கு வந்து ஓமப்பொடி அச்சு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே மாவு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சிட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பூந்தியையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பிறகு எடுத்துருங்க. இப்போ வந்து நான் 50 கிராம் வேர்க்கடலையை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 50 கிராம் பொட்டுக்கடலையை பொரிச்சிக்கலாம். இது வந்து ஏற்கனவே வறுத்தது தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பொரிச்சா போதும். அடுத்ததாக நம்ம அவலை போட்டு பொரிச்சிக்கலாம். மிக்சருக்கு வந்து கெட்டி அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிக்க வேண்டியது எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ஓமப்பொடியை இந்த மாதிரி உடச்சி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடி, பூந்தி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு.